சொன்ன ஐயா வீணான கலியுகத்தை வீறு கொண்டு அழித்திட புவியினில் வந்தவை குண்டா ஏழு லோக தேவர்களை சான்றோர்களாக்கி கலிதனில் படைத்திட்ட ஐயா கலியுகம் வேண்டாம் தர்மயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி கோப்பினிலே பரிதந்த ஐயா சுவாமி கோப்பினிலே பரிதந்த ஐயா என்னை பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி கோப்பினிலே பரிதந்த ஐயா அரிகோண மாமலையில் அன்று அயோதாமித கங்கை அனலாக நின்று சப்தகன்னி மாதர்களை கொண்டு குல சான்றோரை பெற்றவரே ஐயா உனதடியே சரணாகதியடைந்தேன் உன் புகழை தினமும் பாடுகின்றேன் உலகாடும் நாயகனே வருவாயையா ஏழை உள்ளத்திலே நீ அமர்ந்து அருள்வாயையா என்னை பெற்றவரே எங்களை பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சாமி தோப்பினிலே பரிதந்த ஐயா சாமி தோப்பினிலே பரிதந்த ஐயா சாத்திரத்து கன்னி மக்களாமர் குல சான்றோரை பெற்றவர்கள் ஐயா போற்றிடத்து சான்றோர்கள் வாழ நாளும் கோடி சீமை கட்டி அரசாழ மார்காழி மக்கள் தான் வாழ மலைமேலே தீபம் போல் வாழ மாறாத வாழ்வழிக்க வருவாயையா மன்னவனே வைகுண்டே அருள்வாயையா என்னை பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பரிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பரிதந்த ஐயா எங்கும் நிறைந்த ஏக பரமே ஐயா தங்கும் மணியும் தன்னறி முழங்க சாரும் கரையும் தந்தாய் கண்பு தனியில கையில எடுத்து கருணனை விடுங்கள் ஐயா அம்பு கலியுக மதத்தை ஒடுக்கி வாகனம் அமர்ந்திடும் ஐயா பாவாவை உண்டா வருவாய் வை உண்டா எங்கள் ஐயா பெத்தவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பரிதந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பரிதந்த ஐயா எங்கள் ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பையா நன்றி. கைத்தட்டி உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் நன்றி. பாதி பேர் மெய் மறந்துட்டாங்க, கைத்தட்டதுக்கே மறந்துட்டாங்க. அடுத்ததாக மீண்டும்
அருமையான பாடலை அன்பு சகோதரி சுதா அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் என்ற பாடலை பாட வருகிறார். அருமையாக பாடிய சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். அந்த சூலமங்கலம் சகோதரிகள் மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான பாட்டு அழகாக பாடினீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நல்லதொரு பாடலாக பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்ற பாடலை பாட வருகிறார் நமது ரவிக்குமார் அவர்கள். இந்த பாட்டு எழுதுனது யாருன்னா கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டு எழுதினாங்க. அவங்க முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாங்க, அப்புறம் 2வது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனாங்க, திருப்பி மீண்டும் காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க. இவங்க காங்கிரஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. அப்போ இவங்க ஆட்சி இல்லாமல் இருக்கிறாங்க, பவர்ல இல்லை. அப்போ எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, அதுக்கு பதில் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்ற பாடலை, அருமையான பாடலை பாட வருகிறார் நம்முடைய ரவிக்குமார் அவர்கள். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
அருமையான பாடல். அதில் ஔவையார் சொன்ன கருத்து ஒரு அழகான கருத்து இருக்கு. மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இதில் ஔவையார் ஒரு 4 கோடி, எத்தனை கோடி, 4 கோடிக்கு பெருமான உள்ள ஒரு மதிப்பில் உள்ள ஒரு கருத்து இதில் வச்சுருக்காங்க. அந்த பாடலுக்கு பேரே 4 கோடி பாட்டு. அது என்ன பாட்டு அப்படின்னா, மதியாதார் முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். நம்மளை மதிக்காதவங்க வீட்டில் போய் அவங்கள மதித்து நம்ம போய் மிதிக்காமல் இருக்கிறது 1 கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும். நம்ம வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு உபசரிக்கணும், நம்மளா போய் சாப்பாடு இருக்கான்னு கேட்கக்கூடாது. அப்படி இருக்கிறதே கோடி பெறும்னு சொல்லி சொல்லுவாங்க. கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். அடுத்தது, கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கு கோடாமை கோடி பெறும். அந்த ஔவையார் சொன்ன கருத்தை கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டில் அருமையாக பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக நமது கௌசல்யா அவர்கள், அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் பாதத்திலே அன்பு மலர் பூஜை வைத்தேன் என்ற பாடலை பாட வருகிறார். பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள். மண்டபத்திலே அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தானத்திலே சிறந்தானம் அன்னதானம். அந்த அன்னதானம் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்னதானத்திற்கு தங்களால் என்ற பொருளுதவியை வல்லப விநாயகர்கள் முன்பாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியம் சிவம் சுந்தரம்
மீண்டும் அடுத்தது நல்லதொரு பாடலாக நமது ஐயப்ப சுவாமி பாடல், சபரிமலையில் வீட்டிருக்கும் ஐயப்ப சுவாமி பாடல், எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது என்ற பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சாமி ஐயப்பா சரணமையப்பா, சாமி ஐயப்பா சரணமையப்பா, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, சுவாமி ஐயப்பா சரணமையப்பா, ஐயப்பா சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி எங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது.